சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆமென். தகப்பனே, கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இறங்கி வாரும் தகப்பனே. அப்பா, எங்க துக்க நாட்களை முடிவு பண்ண போற தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. நீர்தாமே ராஜா. அப்பா, என்னை முற்றுமாய் நீர் மறைத்துக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக தகப்பனே. நீர் மாத்திரம் வெளிப்படுங்க தகப்பனே. அப்பா இயேசுவே, ஆதியும் அந்தமுமான தேவன் தகப்பனே. அப்பா, பரிசுத்த வார்த்தைகளை உரைக்கிற தேவன் அப்பா. நீங்க வாக்கு தத்தங்களை உரைக்கிற தேவன் அப்பா ராஜா. இந்த நாட்கள் இந்த வார்த்தை எங்களுக்கு நேராய் அளிக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. இதை கொண்டு என்ன பேச சித்தமாயிட்டுள்ளீரோ அதை எங்களோடு பேசுங்க. அது அநேகருக்கு பிரோஜனப்பட நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. நீர் மகிமைப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு இடைப்படுங்க. ஆமென். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நம்மளுடைய நித்திய வெளிச்சம் யாரு? கர்த்தர் தான். நம்ம எவ்வளவுதான் இருள்ல நடந்தாலும் ஒரு இருட்டான இடத்துல ஒரு சின்ன ஒளி வந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம மூவ் பண்ணி போகலாம். அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கு. ஒரு பாதையில போகும்போது, இருட்டான பாதையில ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யும்? அதுவே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுவே பேரொழியாக இயேசு கிறிஸ்து இருளான பாதையில் நம்ம கூட முன்பாக செல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு நிம்மதி. அவர் கூட இருந்துட்டாலும் என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். நம்ம துக்கமா இருந்தாலும் செஞ்சிடும். நம்ம துக்கெல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்ம துக்க நாட்கள்லாம் செய்ய போகுது, முடிய போகுது. 2 கொரிந்தியர் 7:10 என்ன சொல்லுது? நம்ம எப்படிப்பட்ட துக்கங்களை ஏற்கணும்? நம்ம எல்லாத்துக்கும் தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட துக்கம் பட்டோம்னாக்கா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறது, இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமே மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு இந்த வசனத்தை வாசிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக நம்ம துக்கப்படும் பொழுது அது என்ன செய்யப்படும்? ரட்சிப்புக்குள்ளாக மாறிடும். அந்த துக்கம் நம்ம என்ன செய்யாது? தவறான வழிகள்ல எடுத்துட்டு போகாது. ஆனா இந்த லௌகிக துக்கம், உலக பிரகாரமான துக்கங்கள் நம்ம கொண்டாடும் போது, துக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, துக்கத்திலேயே நம்ம இருக்கும் பொழுது அது என்ன செய்யும்? லாஸ்ட்ல மரணத்தை நோக்கி நம்ம என்ன செய்யும்? தள்ளிவிடும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப துக்கப்பட்டுட்டே இருப்பாங்க எதனா ஒரு காரியத்துக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளுக்கு யாரும் இல்லை, இந்த துக்கத்துல இருந்து நம்ம வெளிப்படுத்த யாரும் இல்லை, நம்மள என்ன செய்ய விடுவிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இப்பெல்லாம் அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்றாங்க? சூசைட் பண்றாங்க, தன்னைத்தானே மறிச்சு கொள்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் என்ன செய்யுது? இந்த லௌகீக உலகத்தின் காரியங்கள்ல நம்ம துக்கப்படும் பொழுது அது துக்கத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுக்குள்ளேயே வச்சு 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 அது என்ன செய்யுது? லாஸ்ட்ல மரணத்தை உண்டாக்குது. நம்ம என்ன செய்யணும்? துக்கப்பட்டா அது கர்த்தருடைய காரியங்களுக்காக தான் இருக்கணும் துக்கப்பட்டமே தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்கு துக்கப்படக்கூடாது. ஆனா துக்கப்படுகிறது நல்லது. ஹல்லேலூயா. நம்ம துக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையை நம்ம என்ன செய்யணும்? பெறணும். துக்கப்படுகிறவர்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஆனந்த சந்தோஷத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. துக்கப்படுகிற யாரும், கண்ணீர் வடிக்கிற யாருக்கும் என்ன செய்வார்? தேவன் ஆனந்த சந்தோஷத்தையும் களிப்பையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நோவா ஆதியாகமம் 6வது வசனம், 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 நீங்க வாசிப்பீங்களா? தேவனுடைய கண்கள்ல நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். நோவாக்கு என்ன செஞ்சு? கர்த்தருடைய கண்கள்ல, தேவனுடைய கண்கள் என்ன செய்யுது? கிருபை கிடைக்குது. அவர் எப்படி இருக்காரு? நீதிமானா இருக்காரு, உத்தமனா இருக்காரு, தேவனோடு எப்பொழுது என்ன செய்யறாரு? சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்தாரு. உலகத்துல அவ்வளோ பாடுகள், அவ்வளோ ஒரு அருவருப்பான காரியங்கள் அந்த உலகத்துல அங்க நடக்கிறப்போ தேவனுக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. அதனால என்ன செய்ய போறாரு? உலகத்தை அழிக்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு? தேவன் நோவா கிட்ட சொல்றாரு. அவ்வளோ பேர் தப்பு செஞ்சாலும் நோவான்ற நீதிமான் என்ன செய்யல? தவறுகள் செய்யல. அநேக வேசித்தனமான காரியங்கள் அந்த
இருந்தாலும் நோவா எப்படி இருக்காரு? உத்தமனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, உத்தமனா இருக்கிறாரு. அப்ப வந்து என்ன செய்றாங்க? ஏசப்பா தேவன் வந்து நோவா கிட்ட கட்டளை இருக்கிறாரு, நீ ஒரு பேழையை உண்டாக்கு. ஹல்லேலூயா, பேழையை உண்டாக்குன்னு சொல்றாரு. அந்த பேழை எப்படிலாம் அகலம் நீளம் எப்படிலாம் இருக்கணும்ட்டு ஒவ்வொன்றத்தையும் அவருக்கு என்ன செய்யறாரு? இன்ஜினியர் சொல்ற மாதிரி என்ன செய்யறாரு? தேவன் நோவாவுக்கு சொல்றாரு. அவரும் அதே மாதிரி செய்யறாரு. அநேகர் என்ன சொல்லியிருப்பாரு? அவங்க இது வரைக்கும் மழைய பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா, அவங்க மழைய பார்த்ததே கிடையாது. இந்த நோவான்ற மனுஷன் இப்போ ஜனங்கள் அப்போ உலகம் தோன்றின முதல் காலத்துல என்ன செஞ்சிருக்கோம்? ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. இவ்வளோ பாப்புலேஷன் அங்கே இருந்திருக்காது. அவங்க என்ன இருப்பாங்க? எல்லாம் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. எப்படி திரும்பினாலும் என்ன இருப்பாங்க? எப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க இருப்பாங்க. எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இருக்காது. ஹல்லேலூயா, அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அப்போ நோவா என்ன செஞ்சிருப்பாரு? இப்போ நம்ம ஒரு குடும்பத்துல நம்மளுக்கு ஒன்று தெரியுது, கர்த்தர் செய்ய போறாரு, நம்மளுக்கு ஒன்று தெரியுது, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அப்படிதான் என்ன செய்வார்? இந்த நோவாவும் சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா, நம்ம ஏசப்ப தேவன் என்ன செய்ய போறாரு? இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க போறாரு. தண்ணியில அழிக்க போறாரா? தண்ணியில சாவடிக்க போறாரா? என்ன செஞ்சிருப்பாரு? திட்டிருப்பாங்க. நான் இவ்வளோ பெரிய பேழை செய்ய போறேன், தேவன் தான் எனக்கு இந்த ஆலோசனை தந்தாரு, நீ என்ன லூசா இவ்வளோ பெரிய பேழை செஞ்சு அதில் என்ன பண்ண போற அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்ன பின்ன மழையை பார்த்தது கிடையாது, தண்ணி மிதக்கிறது, தண்ணியில கப்பல் மிதக்கிறது அவங்க என்ன செஞ்சதில்ல, பார்த்தது கிடையாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? அதை அற்பமா பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா, அற்பமா என்ன செஞ்சிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. அநேகம் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்போ இப்போ நம்ம கூட நம்மளுக்கு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கோம். என்னது? ஏலியன் வரப்போகுது, ஏலியன் இருக்கு, ஆராய்ச்சி பண்றாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன சொல்லுவாங்க? ஏலியன் வந்துடுது அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? ஏலியன் வருதுன்ட்டு கதை விட்டுருந்து இப்போ அதை ஒரு பெருசா பண்றாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏலியன் வரப்போகுதுனாக்கா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதை நம்ம பார்க்கல, அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. வருதுன்னு சொன்னா நம்ம இத்தனை நாள் சொன்னாங்க வந்துதா இனிமேல் வரவா போகுது அப்படின்னு நம்மள செஞ்சிருப்போம். ஒரு அசட்டை பண்ணியிருப்போம். அவங்கள பைத்தியம்னு நம்ம சொல்லி கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு ஒன்று இது பண்ணிடணும் அப்படிலாம் நம்ம என்ன செய்ய எக்ஸ்ட்ரீமாக போய் கலாய்ச்சி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். அது மாதிரி தான் இந்த நோவா காலத்தில் நம்ம மழை வரப்போகுது, வானத்துலேருந்து தண்ணி ஊற்ற போகுது, ஜலப்பிரயாணம் வரப்போகுது, ஜனங்கள் தண்ணினால என்ன செய்ய போறாங்க? அழிக்கப்பட போறீங்க, நம்ம பட போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? திட்டி இருப்பாங்க. ஹல்லேலூயா, அவ்வளோ பெரிய பேழைய அவர் மாத்திரம் செஞ்சிருக்க முடியாது, வேலையாட்களை வைத்துதான் செஞ்சிருப்பாங்க. அந்த வேலையாட்கள் என்ன பேசியிருப்பாங்க? வெளியே போய் பேசியிருப்பாங்க, இவர் இவ்வளோ பெரிய செலவு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, எந்த மூட நம்பிக்கையில பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தான் என்ன செஞ்சிருப்பாங்க? நோவாவை சொல்லியிருப்பாங்க. ஆனா நோவாக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். அவர் என்ன செஞ்சிருப்பாரு? மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. இவங்க நம்ம பேச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கலையே, நம்ம கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? நோவா குடும்பத்தோட இன்னும் வேற யாருன்னா போயிருப்பாங்க. ஆனா அப்படி பைபிள்ல யாருமே என்ன செய்யல, குறிப்பிடப்படலை. நோவா அவருடைய குமாரர்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அவங்க மனைவிகள் மாத்திரம் என்ன செஞ்சாங்க? போனாங்க. கர்த்தர் முன்குறிச்ச மிருக ஜீவ ஜந்துக்கள்லாம் என்ன செஞ்சது? போச்சு. ஹல்லேலூயா, அவர் என்ன செஞ்சாரு? காணாததை விசுவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து எவ்வளோ துக்கம் துன்பம் தொல்லை கஷ்டம் அது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகியிருந்து அவங்க எவ்வளோ ஜனங்கள் அவர் ஏளனமாய் பேசி அவர் எவ்வளோ மனசு கஷ்டம் வேதனைப்பட்டு இவங்களாம் அழிஞ்சு போக போகிறாங்களே, நம்ம கண் முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க? அழிஞ்சு போக போகிறாங்கன்னு ஒரு துக்கம் இருந்தாலும் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செஞ்சார்? உறுதியாய் பற்றி கொண்டு அந்த பேழை உண்டு பண்ணி என்ன செஞ்சார்? எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் கர்த்தர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சாரு? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அது ஆதியாகமம் 7:17-18 பாருங்க. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. 40 நாள் என்ன செய்யுது? இரவும் பகலும் விடாம மழை பெஞ்சு ஜலப்பிரளயம் என்ன செஞ்சா? மலையெல்லாம் தாண்டி உயரமான மலை வீடுகள் என்ன செய்யுது? தாண்டி தண்ணி நின்னோடனும் அந்த கப்பல் என்ன செய்யுது? மிதக்க ஆரம்பிச்சு அது மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது இருந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. இது மிதக்குன்ற ஒரு அதிசயமா அவங்களுக்கு என்ன செய்யும்? அப்பதான் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அவங்க அப்பதான் என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்குமே, நம்ம மிதந்துகிட்டு போறோம், தண்ணி மேல போறோம், நம்ம முழு
முழுகலை, நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை, நம்ம மிதந்துட்டு போகிறோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறுது, அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சதுனால நம்ம என்ன செஞ்சோம், காப்பாற்றப்பட்டோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, அங்கே வந்திருக்கு. ஹல்லேலூயா. அவங்க அவ்வளோ துக்கப்பட்டு, ஆனால் அவங்க கண்ணுக்கு எதிராக அவங்க ஜனங்கள் அழிஞ்சு போகிறப்ப அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ரொம்ப வேதனையான காரியமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவங்க ரொம்ப என்ன செஞ்சிருப்பாரு, வேதனையில் இருந்திருப்பாரு, துக்கத்தில் இருந்திருப்பாரு. யாருமே ஒருத்தர் கெடுதல், ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு அடிபட்டு எதனா ஒரு வந்தால் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப துக்கமாயிடும், ஒரு கவலையாயிடும். ஒரு 2 நாளானா கூட அதை நம்ம என்ன செய்வோம், நினைச்சிட்டே இருப்போம். ஆனால் நோவா கூடவே இருந்த ஜனங்கள் இப்படி அழிஞ்சு போனாங்கன்னு அவர் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்டதுனால அவர் துக்கம் என்ன செய்யுது, சந்தோஷமாய் மாறுகிற காரியத்தை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 8, 9, 10 வாசிப்போம். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இப்பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சுட்டாரு, இனிமே ஜலத்தினால என்ன செய்ய போறதில்ல, பூமியை அழிக்க போறதில்ல. அந்த 7ஆவது அதிகாரத்தில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. 8ஆவது அதிகாரத்தில் லாஸ்ட்ல 9ஆவது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, உன் குமாரர்களும் குமாரத்திகளும் உன் வருகிற சந்ததிகள் யாவரும் என்ன செய்யறாங்க, ஆசீர்வதித்து பலுகி பெருக போறாங்க. ஹல்லேலூயா. அந்த எவ்வளோ பாடுள்ள அந்த அருவருப்பான ஜனங்கள் மத்தியில நீதிமானாய் நோவா வாழ்ந்ததுனால, உத்தமனாய் நோவா வாழ்ந்ததுனால அவர் என்ன செஞ்சாரு, காக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவங்க குடும்பம் என்ன செஞ்சது, காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவுதான் துக்கமா இருந்தாலும் அந்த பேரிடர் காலங்கள் எல்லாம் முடிச்சு அவர் வெளியே அவங்க சந்ததி வந்து கர்த்தரே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உங்க சந்ததி பெருகி பழுகி பெரிய காரியங்கள் செய்யணும்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ பூரித்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு நித்திய சந்தோஷம் தான் செஞ்சிருக்கோம், அடைஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. நித்திய வாழ்வை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ற ஒரு மன மகிழ்ச்சி அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் தான் அண்ணா என்ன செஞ்சாங்க, துக்கப்பட்டாங்க. நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை, அவங்க என்ன செய்யறது, ஒரு குழந்தை இல்லாத அவங்க சக்காலத்தை என்ன செய்யறாங்க, அவங்க குத்தி காட்டி பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றி முதல் தீர்க்கதரிசி அவங்க என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க துக்கமா இருந்ததுக்கு சந்தோஷத்தை தேவன் தந்தார். ஹல்லேலூயா. துக்கப்படுகிறது நல்லது, துக்கத்துல இருந்துதான் ஒரு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நோவா துக்கப்பட்டாரு, நித்திய வாழ்வை அடைஞ்சாரு. ஹல்லேலூயா. அண்ணால் துக்கப்பட்டாங்க, தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல் தான் எஸ்தர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், அதுக்கு முன்னாடி சொல்லிட பாருங்க. எஸ்தர்ல யூத ஜனங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, ஆமான்ற ஒரு மனுஷன் எழுந்துக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணுதான், ஆமான மொர்தெகாய் வணங்கலை, என் தேவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன்ட்டு அவர் என்ன செஞ்சாரு, ஒரு வைராக்கியத்தோடு நின்னாரு. நான் வணங்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன்னு வைராக்கியமா நின்னாரு. அதுக்கு ஆமான் என்ன செஞ்சாரு, இவனை மட்டும் நம்ம பழி வாங்க கூடாது, அது பெரிய காரியமா எனக்கு இருக்காதுன்ட்டு அவர் ஒரு யூதன்ன்றதுனால அந்த யூத குலத்தையே நம்ம என்ன செய்யணும், சங்கரிக்கணும்ட்டு அவர் பிளான் போட்டு எவ்வளோ காரியங்களை அவர் என்ன செய்யறாரு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, யூதர்களை அழிச்சு போட்டுன்னுட்டு ஒரு அறிக்கையை ராஜா மூலமா ஆமன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆனா அந்த காரியத்தை தேவன் எப்படி மாற்றினார் பாருங்க. எஸ்தர் 3:13 பாருங்க அந்த அறிக்கையை. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. சின்னவங்க குழந்தைங்க பெரியவங்க யாரையும் விடக்கூடாது. அவனுக்கு எவ்வளோ வெறி பாருங்க. ஆமா, அவனுக்கு எவ்வளோ வெறி. ஒரு குழந்தைய கூட என்ன செய்யக்கூடாது, விட்டக்கூடாது, எல்லாரையும் சங்கரிக்கணும். ஏன், இந்த மொர்தெகாய் என்ன வணங்கலையே,
நான் அவனை மட்டும் பழி வாங்கக்கூடாது, அவன் யூதன்ன்றதுனால அந்த யூத ஜனத்தை என்ன செய்யணும், பழி வாங்கணுன்ட்டு ராஜா கிட்ட போய் இந்த யூத ஜனங்கள் வர வர என்ன செய்யறாங்க, அதிகமாயிட்டே போறாங்க, அவங்களை அழிக்கணும் நம்மன்னு சொல்லி ராஜா கிட்ட தந்திரமா பேசி ஆமன் பெரிய காரியங்களை செஞ்சு பெரிய திட்டங்களை போட்டு இந்த அறிக்கையை என்ன செய்யறாங்க, அஞ்சற்காரன் மூலமா சொல்லி அனுப்புறாங்க. யூத ஜனங்களை அழிக்கணும்ட்டு எல்லா நாடுகளிலும் சொல்லும் பொழுது அது யூத ஜனங்கள் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறோம், உங்களை அழிக்க போறாங்க, இந்த நாள்ல இந்த டேட்ல இந்த நேரத்துல உங்களை அழிக்க போறாங்க, அந்த நாள்ல உங்களுக்கு அழிவு கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாளை குறித்து ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு அலக்கழிப்பு, ஒரு பயம், ஒரு நெருடல், ஒரு என்ன சொல்ல முடியாத வேதனைகள் என்ன செய்யும் நம்மளுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன செய்யும்? அப்படிப்பட்ட வேதனைகள் வரும். அதுபோல இந்த யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அங்கலாய்க்கிறாங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்டோம்னா என்ன செய்யறாங்க, ரொம்ப துக்கப்பட்டு உபவாசம் பண்றாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, ரெட்டுடுத்தி கொள்றாங்க. நம்ம என்ன செய்ய போறோம், அழிக்கப்பட போறோம், நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லைன்ட்டு என்ன செய்யறாங்க, துக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க துக்கப்பட்டு எவ்வளவு மனவேதனைப்பட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, உபவாசத்தோடு அவங்க ஜெபிச்சாங்க. அந்த ஜெபித்ததின் பலனை தேவன் எஸ்தர் 9:1 வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர் பட்சமாய் இருந்ததுனால அவங்க குறிச்ச ஆதார் மாதம் 13ஆம் தேதி யூதர்களை அழிக்க நேரிட்ட அந்த நாள்ல, அதே நாள்ல யூதர்கள் நீங்க என்ன செய்யலாம், அவர்களை மேற்கொள்ளலான்ட்டு காரியம் என்ன செய்து மாறுதலாய் முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட என்ன செய்யும், நிறைய துன்பம் தொல்லை, நம்ம எவ்வளோ அழுகை புலம்பல் என்ன காரியம் இருந்தாலும் தேவன் ஒருவர் நம்ம பட்சமா இருந்து நம்ம அவர் உபவாசித்து ஜெபித்து அவர்கிட்ட நம்ம குறைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் சொல்லும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்வாரு, மாறுதலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு நம்ம தான் நினைப்போம். இப்படி நடக்குமான்ட்டு யூதர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பயந்து கொண்டு துக்கத்துல உபவாசம் பண்ணி அழுது புலம்பி ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்களே தவிர இது மாத்திரம்தான் ஒண்ணு பண்ணாங்க. இது எல்லா காரியங்களும் செஞ்சது அது மட்டும்தான் தெரியும். அதை தெரிஞ்சதை அவங்க என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க, அழுதாங்க. அவங்களால முடியல. நம்ம ஒரு நாள் குறிக்கப்பட்டுச்சு, நம்ம குழந்தையெல்லாம் சாக போகுது, நம்ம என்ன செய்ய போறோம், தந்தை தகப்பன் எல்லாம் சாக போறாங்கன்னு ஒரு நாள் தெரிஞ்சவனும் அந்த அந்த நாள்ல அழுது ஜெபிச்சதுனால காரியங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சது, மாறுதலாய் முடிஞ்சது. அதே நாள்ல யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பகைஞர்களை நிர்மூலமாக்கினார்கள், பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 3 4 5 படிச்சீங்கன்னா எல்லா இவர்களை கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு பயமும் ஒரு அச்சமும் யூதர்களை கொண்டு உண்டாயிற்று. இத்தனை நாள் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, யூதர்களை மற்ற ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, உனக்கு இருக்கு டேட்டு குறிச்சிச்சு, அன்னைக்கு இருக்கு உனக்கு, நான் உன்னை என்ன செய்வேன், சங்கரிக்க போறேன் அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பேசி அவங்களே ஒரு போய் துன்பத்தில் இருக்கும்போது அவங்க கிட்ட போய் இவங்க எகதாளமா பேசியிருப்பாங்க. ஆனா தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்றின பொழுது யூத ஜனங்களை பார்த்த அநேகர் என்ன செஞ்சாங்களாம், அவங்களை குறித்துதான ஒரு பயம் அவர்களுக்கு வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சமாய் நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் வந்தவர்களும் நம்மை கண்டு பயப்படுவார்கள், நம்மளை கொண்டு நம்ம வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. தேவன் அப்படியாய் காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற தேவன் நம்ம பட்சமாய் இருக்கிறதுனால நம்ம துக்கங்கள் எப்படி மாறும், சந்தோஷமாய் மாறும். நம்ம துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. எஸ்தர் 9:21 வாசிப்போம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை
யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்க மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அந்த நாள் ஒரு ஆசரிக்கிறாங்க. இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஜெயத்தை வென்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய சஞ்சலம் போய் சந்தோஷமும், துக்கம் போய் மகிழ்ச்சியும் பெற்ற நாளாக அந்த நாள் என்ன செய்யறாங்க? ஆசரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் செஞ்சுட்டாருன்னா நம்ம சஞ்சலங்களும், தவிப்புகளும், கவலைகளும், கஷ்டங்களும், நோய்களும் எல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து கவலைப்படுறோமோ, துன்பப்படுறோமோ அந்த காரியங்கள் மாறிடும். துக்கப்படுகிறது நல்லது. துக்கத்தின் பிறகு என்ன செய்யும்? மகா பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். யோபு எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு, ஆனா அவரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது அவருடைய மன மகிழ்ச்சிக்கு அளவே இருந்திருக்காது. ஏன்னா அவர் கண்ட அந்த உபத்திரவங்களையும், பாடுகளையும், சோதனைகளும் அதிகம். ஆனா கர்த்தர் தாமே திராணிக்கு மேலாக யாரும் என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. அவங்க திராணி என்னன்ட்டு கர்த்தருக்கு தெரியும். யோபு எவ்வளோ தூரம் தாங்குவாருன்னு கர்த்தருக்கு தெரியும். சாத்தானை அனுப்பினதான் தேவன் தான் என்ன செய்யறாரு? சோதிக்கும்படியாய் அனுப்புகிறார். அது நிலைச்சிருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? இரட்டிப்பான நன்மைகளினால அவரை அலங்கரித்து ஆசீர்வதித்து அவர் சிறையிருப்பை மாற்றுகிறார். அப்ப நம்ம துன்பப்படுகிறது நல்லது. எனக்கு மட்டும் துன்பம் வருது, எனக்கு மட்டும் துக்கம் வருது, கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்கு மட்டும் பாடு வருதுன்னு நம்ம கேட்டு இருக்கிறத விட நம்ம தேவனை பற்றி கொண்டு உறுதியா இருந்தோம்னா, எல்லா காரியத்துல சரியா இருந்தோம்னா ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். கண்டிப்பா அந்த துக்கம்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 சொல்லியிருக்காரு பாரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யூத ஜனங்களை கண்டு என்ன செஞ்சிருப்பாங்க? இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? அழுது புலம்பி கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க லாஸ்ட்ல என்ன செஞ்சது? அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அது போல நம்மளும் அழுது புலம்பும் போது அநேக ஜனங்கள் நம்மளை கண்டு ஏராளமா பேசியிருப்பாங்க. நம்ம அழும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம துக்கமோ தேவன் என்ன செய்வாரு? சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு கூட என்ன செஞ்சாரு? லாசரு மரிச்சப்போ அவருக்கு ஒரு வேதனை, மனசு கஷ்டம், துக்கத்தினால அழுதாரு. ஆனாலும் 2 நாள் செய்தி கேள்விப்பட்டு கூட 2 நாள் அவர் இருந்த இடத்துலயே இருந்தார், புறப்பட்டு போகல. அவர் மனசு எவ்வளவு கடினப்பட்டிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு துக்கித்திருப்பாரு. நான் உயிருக்குள்ளான சிநேகிதன் போல சிநேகித்து மாற்றால் மாதிரியான கூட எவ்வளோ காரியங்கள் அவரை பற்றி நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கிறோம். அந்த செய்தியை கேள்விப்பட்டு கூட அவர் போவாத 2 நாள் அங்கேயே இருந்து ஏன் அது இருந்தாரு? துக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தார். ஏன்? பின்னாடி ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் காத்திருந்தார். உடனே போய் அவரால் அற்புதம் செய்திருக்க முடியும். ஆனா அதை காட்டிலும் காத்திருந்து அந்த 2 நாட்களுக்கு அப்புறம் போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? அடக்கம் பண்ண இடத்துல போய் பார்க்கும்போது 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்யும்? நாருன்ட்டு என்ன செய்யறாங்க? மாட்டாவை சொல்றாங்க. இந்த கல்லறை திறங்கன்னு சொல்லும்போது அது நாருமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. நீ தரேன்னு சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கல்லறையை திறந்து லாசருவே வெளியே எழுந்து வான்னு செஞ்சாங்க. லாசரு எழுந்து உயிரோடு வந்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க இயேசுவே என்ன செய்யறாரு? ஒரு துக்கத்தை சகிக்கிறாரு. அவர் மனுஷனுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறாரு. லாசருக்காக அவர் என்ன செய்யறாரு? கண்ணீர் விட்டாரு. இயேசு கண்ணீர் விட்டு அழுதாரு. ஒரு சகோதரனை போல, ஒரு சிநேகிதனை போல நம்ம கூட இருந்து மறிச்சுட்டாருன்ற ஒரு மனுஷனா இருக்கிறாருல, அதனால அவருக்கும் அந்த என்ன செய்யுது? ஒரு துக்கம் இருக்கிறது. ஆனா அந்த துக்கத்தின் முடிவோ சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம துக்கத்தை என்ன செய்யறது? சந்தோஷமாய் மாற்றுவார். நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கத்திலேயே போதும், துக்கத்திலேயே இருக்கட்டும். துக்கம் துக்கம் துக்கம். யார் கேட்டாலும் பாருங்க, இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இப்படிதான் மாறிடும், இப்படிதான் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இப்போ நான் துக்கத்துல இருந்தாலும் ஒரு நாள் அது என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். எங்க காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ என்கிட்ட வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவும் இல்லை, இதை வாங்குவதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்னு நம்ம மட்டும் தான் நினைப்போம். ஆனா கர்த்தர் நினைத்தார் காரியங்களை மாறுதலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னால ஒருத்தர் கூட சுவிசேஷத்தை சொல்ல முடியல, ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியல?
வெளியே போய் ஊழியங்களை செய்ய முடியல நம்ம சொல்லுவோமானால் கர்த்தர் அதை மாறுதலாய் மாற்றுவார். நீர் அநேகருக்கு லட்சங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக எழுப்புவார். ஹல்லேலூயா. லட்சங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னா நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டு அதுக்காக காத்திருந்து ஜெபிச்சு என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணும். துக்கம் மட்டும் இருக்குதுன்னு துக்கத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம துக்கத்திலிருந்து எப்படி மீண்டு வரணும்னாக்கா கர்த்தருடைய பாதத்துல விழுந்துடணும். ஹல்லேலூயா. அன்னாலை போல கர்த்தருடைய பாதத்துல விழுந்துட்டோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதமான நன்மையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நம்ம எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார். நம்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார். நம்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி